ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எந்தெந்த வழிகள் எல்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு சடனா தேவைப்படக்கூடிய டைம்ல இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நிறைய பேர் புக் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ். ஸோ அந்த பஸ் டிக்கெட் கூட தரிசன டிக்கெட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல 25 இடங்கள்ல இருந்து போகக்கூடிய பஸ், அதே மாதிரி அதோட ஃபேர் நமக்கு டோட்டலா எவ்வளவு வருது அப்படின்றதையும், இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க. கண்டிப்பா நிறைய பேர் ஷேர் பண்ணது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சில பிளேசஸ் தான் நம்மளுமே தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் நான் திங்க் பண்ணேன் என்ன அப்படின்னா, எந்தெந்த இடங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணோம்னா மேபி யாராவது ஒருத்தங்களுக்கு சரி கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம பஸ் டிக்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பஸ் கூடவே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இருந்து போறோம். இப்போ தமிழ்நாட்டிலேயே நமக்கு சென்னையில இருந்து பஸ்ல டிக்கெட் இருக்குன்னா நம்ம புக் பண்ணிட்டு பஸ்ல டிராவல் பண்ணணும் அப்படின்றது ஏபிஎஸ்ஆர்டிசியோட ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களோட ரூல் படி நம்ம தர்ஷன் டிக்கெட்டும் பஸ் டிக்கெட்டும் புக் பண்ணோம்னா நம்ம பஸ்ல டிராவல் பண்ணணும். ஆனா பஸ்ல டிராவல் பண்ணாம தரிசனம் அலோவ் பண்ணுவாங்களான்னா தாராளமா அலோவ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் தர்ஷன் போயிருக்காங்க. ஸோ இந்த பேசிக்கான விஷயத்த ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க எந்த இடங்கள், நான் இப்போ 25 இடங்கள் சொல்றேன் இல்லையா, அதுல உங்களுக்கு எந்த பிரைஸ் கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அங்க இருந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இடங்கள் தெரியாதனால எப்பவுமே டிக்கெட்ஸ் அங்க அவைலபிள் இருக்கும். ஸோ அதனால ஏபிஎஸ்ஆர்டிசி பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பண்ணதுக்கு அப்புறமாவே நமக்கு பஸ் டிக்கெட் பிளஸ் அதுக்கு அடுத்தது தர்ஷன் டிக்கெட்டும் அதுலேயே வந்துடும். ஸோ நம்ம தர்ஷன் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க தரிசனத்துக்கு மட்டும் 300 ரூபா தர்ஷன் கியூல நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். அங்க நீங்க தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் காட்டி சாமி பாத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு இமீடியட்டா டிக்கெட் இருந்தா பரவாயில்லன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த ஆப்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 25 இடங்கள் நம்ம பாக்குறதுனால மேபி வீடியோ கொஞ்சம் லென்த்தா கூட இருக்கலாம். அதனால ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேஸ், நான் இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறதுல 22 பிளேஸ் உங்களுக்கு ஆந்திர பிரதேசத்துல போகக்கூடிய பிளேஸ் தான். 22 பிளேஸ் இதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு 3 இடங்கள் தமிழ்நாட்டுல இருந்து எங்க பஸ் போகுது அப்படின்றது. நம்ம மற்ற ஸ்டேட் எதுக்குமே போகல, ஆந்திரா அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற பிளேஸ் பாத்தீங்கன்னா நெல்லூர்ல இருந்து திருப்பதி. ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இதுல ஹோம் பேஜ்ல போயிட்டு ஃப்ரம் நெல்லூர்னு கொடுத்துக்கணும், டூ திருப்பதின்னு கொடுத்துக்கோங்க. நான் டேட்டை பொறுத்த வரைக்கும் February 27ஆம் தேதி தான் என்னோட டிராவல் டேட்டா நான் கொடுத்துருக்கேன். இதுல நீங்க புக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா டிராவல் டேட் நீங்க தரிசனத்துக்கு முதல் நாள் வர மாதிரி பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 28ஆம் தேதி நீங்க தரிசனம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டிராவல் டேட்டா நீங்க 27ஆம் தேதியை புக் பண்ணிக்கணும். ஸோ இது மட்டும் பண்ணிக்கிட்டா போதும், ரிட்டர்ன் டிக்கெட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இதை கொடுத்துட்டு சர்ச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ நெல்லூர்ல இருந்து நான் திருப்பதி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பஸ்ஸே கிளிக் பண்ணி பாக்குறேன். சில டைம் நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் பஸ் எல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா வரலன்னா இந்த இடத்துல பாருங்க ஏசி பஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் பஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அதனால இதுல இருக்கிறது ஃபுல்லாவே நீங்க பாருங்க. இந்த 22 பிளேஸ்க்கும் கன்ஃபார்மா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் அட்டாச் ஆகியே வருது. ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் வந்துச்சுன்னா அதுல 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பஸ் ஃபேர் 249 சொல்லியிருக்காங்க, அது பேஸ் ஃபேர். அது கூட மற்ற சார்ஜஸ் எல்லாம் ஆட் ஆகி 327 ரூபா பஸ் டிக்கெட் உங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, நான் 28ஆம் தேதி தர்ஷன் கொடுத்துருக்கேன். சர்ச் கொடுக்குறேன், இங்க தர்ஷன் டிக்கெட் நமக்கு ஷோ ஆகும். 1 மணி ஸ்லாட்டு டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 44 டிக்கெட் அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி நீங்க எந்த டேட்டுக்கு போறீங்களோ அந்த டேட்டை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இந்த பஸ் மட்டும் இல்லாம கீழே பாருங்க இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு பஸ். ஓகேங்களா? ஸோ அது ஒன்னொன்னா இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் இடம் நெல்லூர்ல இருந்து திருப்பதி. ஸோ ரெண்டாவதா நம்ம பார்க்க போற பிளேஸ் எது அப்படின்னா குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து திருப்பதி. இது ஆல்ரெடி இந்த பிளேஸ் எனக்கு தெரியாது, ஆனா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இங்க இருந்து புக் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னும் வேற எந்த பிளேஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நான் நிறைய டைம் எடுத்து சர்ச் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குப்பம் டு திருப்பதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேஸ் ஃபேர் நம்ம கம்மியா தான் இருக்கு. ஸோ இதுல இந்த பஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஷோ லே அவுட் கொடுத்துக்கலாம். பாப்அப் மெசேஜ் வருது, அப்போ 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இருக்கு. அதுக்கு அடுத்து சீட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. 298 ரூபா தான் வருது பாருங்க. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு பேஸ் ஃபேர் கம்மியா இருக்கு. நம்ம பார்த்தது கூட நமக்கு 300 ரூபா தர்ஷனோட சேர்த்து 655 ரூபா வருது. இது 298 உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டும் இருக்கு பாருங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல தர்ஷன் டிக்கெட் வரும், கிளிக் பண்ணுங்க. 626 ரூபாய் வருது.
ஸோ இங்கே வந்து 655 ரூபா வருது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து 43 டிக்கெட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாட்களில் இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய பஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இது வந்து 2வது பிளேஸ் குப்பம் டு திருப்பதி. ஸோ எல்லாரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்தது 3வதா நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கோல். இது ஆல்ரெடி நான் நிறைய டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து பஸ்ஸோட ஃபேர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், 428 ரூபா. சேம் நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரியே கொடுத்துட்டு பாருங்கள். இந்த இடத்துல பஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்ம தர்ஷன் டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கலாம். சர்ச் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே லோட் ஆகிட்டு 2 ஸ்லாட் வரும். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து 4 மணி ஸ்லாட்டும் இருக்குது, 1 மணி ஸ்லாட்டும் இருக்குது. டிக்கெட் கவுண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 832 ரூபா வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி எப்படி புக் பண்ணுறதுன்ற வீடியோ இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 3வது பிளேஸ் ஓங்கோல் டு திருப்பதி. ஸோ அடுத்த பிளேஸ் வந்து அடுத்ததான் நம்ம பார்க்குற பிளேஸ் வந்து விஜயவாடா டு திருப்பதி. ஓகேங்களா? ஸோ விஜயவாடாலேருந்து திருப்பதிக்கு அதே மாதிரி நம்ம சர்ச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் ஏசி பஸ் கொடுக்குறேன், அதுலேயும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ பஸ் நீங்கள் சீட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து தர்ஷன் டேட்டு செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்லாட் வரும். 2 ஸ்லாட்லேயே எவ்வளோ டிக்கெட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதோட ஃபேர் வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டோட ஆட் ஆகி இவ்வளோ வரும். ஸோ இது வந்து 320 ரூபா தான். நமக்கு தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் நமக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா 20 ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால இதிலே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அடுத்த பிளேஸ் வந்து விஜயவாடா டு திருப்பதி. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற 5வது இடம்னு பார்த்தீங்கன்னா கடப்பா டு திருப்பதி. ஸோ இங்கே வந்து நமக்கு பஸ் ஃபேர் வந்து ஓரளவுக்கு 224 தான் பேஸ் ஃபேராக இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி ஷோ லே அவுட் கொடுங்க. இப்போ பாருங்க 224 ரூபா கொடுத்துருக்கனா. ஸோ இதுக்கு வந்து நமக்கு அந்த பாப்அப் மெசேஜ் வரல. அப்போ என்ன அப்படின்னா இந்த பஸ் கூட தர்ஷன் டிக்கெட் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல இருந்து போகிறதெல்லாம் இருக்காதான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. கீழே எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ஒரு பஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க பேஸ் ஃபேர் வந்து 180 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்பிரஸ் பஸ். ஸோ இதை வந்து ஷோ லேஅவுட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னு சொல்லி காட்டிடுச்சு. இப்போ சீட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் டேட்டு தர்ஷன் டேட்டு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். 43 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 541 ரூபா தான் உங்களுக்கு வந்து தர்ஷன் டிக்கெட்டோட ஆட் ஆகி வருது. இது ப்ளஸ் கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிற பஸ் டிக்கெட்டும் உங்களுக்கு ஆட் ஆயிரும். நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ண தேவையில்லை, நீங்கள் அந்த பஸ் டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம 5வதா பார்த்த இடம் நோட் பண்ணிக்கோங்க, கடப்பா டு திருப்பதி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸ்பிரஸ் பஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அனந்தபூர் டு திருப்பதி. ஸோ ஓகேங்களா? ஸோ அனந்தபூர் டு திருப்பதி ஃபர்ஸ்ட் பஸ்ஸை கூட செக் பண்ணி பார்க்கலாம் இருக்கான்னு. ஷோ லே அவுட் கொடுத்து இந்த மாதிரி பாப்அப் வந்துச்சுன்னா அந்த பஸ் கூட தர்ஷன் டிக்கெட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி நீங்கள் டேட் ஒன்றா போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேர் வரும் பாருங்கள், 870 ரூபா வருது. அடுத்த பிளேஸ் என்ன அப்படின்னா குண்டூர் டு திருப்பதி. ஸோ இங்கேயே நமக்கு வந்து பஸ் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பஸ்ஸே கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் நமக்கு 2 ஸ்லாட் வந்து ஆட் ஆகிருக்கு. இது 1025 ரூபா வந்து வருது. இது எல்லாமே ஒரு ஆளுக்கு தான், 2 பேருக்குன்னா 2 சீட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்த பிளேஸ் பாருங்கள் அடுத்தது கர்னூல் டு திருப்பதி. ஓகேங்களா? ஸோ கர்னூல் டு திருப்பதி அப்படின்றது நம்ம 8வது இடமா பார்க்குறோம். இங்கேயும் நமக்கு இருக்குது. ஸோ இங்கே பஸ் ஃபேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதில் 567 ரூபா பேஸ் ஃபேரில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் கிடையாது. இந்த 1000 ரூபான்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஸ்லீப்பர் ஏசி ஸ்லீப்பர். ஸோ அதில் வந்து நமக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து அதில் தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1520 ரூபா உங்களுக்கு வந்து வருது. 2 ஸ்லாட் டிக்கெட் வந்து இருக்குது. தர்ஷன் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1 மணி ஸ்லாட் 4 மணி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியால். ஸோ நந்தியால் அப்படின்ற இடத்துல இருந்து திருப்பதிக்கு போகிற பஸ் இருக்குது. இதுக்குமே தர்ஷன் டிக்கெட் நமக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து விசாகப்பட்டினத்துலேருந்து திருப்பதி போகக்கூடிய ஒரே ஒரு பஸ்ஸில் மட்டும் பஸ் டிக்கெட் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இது கொஞ்சம் பஸ் ஃபேரே உங்களுக்கு பேஸ் ஃபேரே அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது நமக்கு ஆனக்கப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து திருப்பதி. இது எல்லாமே மெயின் சிட்டிலேருந்து தான் போகுது. இதுக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கான பேஸ் ஃபேர் உங்களுக்கு 1196 ரூபா போட்டிருக்காங்க. இது கூட தர்ஷன் டிக்கெட்டுக்கான ப்ரைஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அடுத்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காக்கிநாடா டு திருப்பதி. இங்கேயும் நமக்கு பேஸ் ஃபேர் வந்து அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இமீடியட்டாக டிக்கெட் தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த பிளேஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏலூரு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து திருப்பதி. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 பஸ் தான் இருக்குது. அடுத்தது வந்து மாச்சிலப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு போகுது. இங்கேயும் பஸ்க்கு நமக்கு தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து தெனாலி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து திருப்பதி. ஸோ இதோட பேஸ் ஃபேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 652 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நமக்கு பஸ் டிக்கெட்டும் ப்ளஸ் வந்து தர்ஷன் டிக்கெட்டும் அட்டாச் ஆகி தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜனவரியில் எதுவும் தேவைப்படுது, டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அப்படி கூட வந்து சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். 2 ஸ்லாட் கூட இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ஸ்லாட்டுக்கும் நமக்கு வந்து
ஒரு 300க்கு மேல தான் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பஸ் ஃபேர் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. பேஸ் ஃபேர் 249 ரூபா தான். அதாவது ப்ரோ டூர் அப்படின்ற ஒரு இடம் தாங்க. ஸோ இது வந்து கடப்பா அந்த சைடு தான் வந்து இருக்கு. ஸோ அதில் நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் ஃபேர் 249க்கே உங்களுக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேர் வந்து 619 ரூபா தான் உங்களுக்கு வந்து வருது. இதுக்கும் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அடுத்த பிளேஸ் வந்து பாருங்க ஹிந்துப்பூர் அப்படின்ற இடத்துலையும் நமக்கு வந்து தர்ஷன் பிளஸ் பஸ் டிக்கெட் கூடவே அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ அது பேஸ் ஃபேர் வந்து ஒரு 367லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த பிளேஸ் வந்து பாருங்க தடேப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தும் இருக்கு. இங்க வந்து ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு. அந்த ஒரு பஸ்லயும் தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குண்டக்கால் அப்படின்ற இடத்துல இருந்து திருப்பதிக்கு போற 2 பஸ் இருக்கு. இந்த 2 பஸ்லயுமே எக்ஸ்பிரஸ் பஸ் தான். இதுக்கும் தர்ஷன் பிளஸ் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து இதுலயே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து தர்மாவரம். ஸோ தர்மாவரம் அப்படின்ற இடத்துல இருந்து திருப்பதிக்கு போற பஸ். இதோட பேஸ் ஃபேர் பாருங்க 354 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த பாப்அப் மெசேஜ் வந்துச்சுனாலே நமக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுல சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமா 733 ரூபாய் வருது. ஓகேங்களா. அடுத்த பிளேஸ் வந்து குடிவாடா அப்படிங்கிற இடத்துல இருந்து திருப்பதிக்கு பஸ் இருக்கு. அந்த ஒரே ஒரு பஸ்லயும் தர்ஷன் டிக்கெட் வந்து இப்போதைக்கு நமக்கு அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கதிரி அப்படின்ற இடம். ஸோ இது பாருங்க பேஸ் ஃபேர் ரொம்பவே கம்மியா இருக்கு. பஸ்ஸும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பஸ் இருக்க இடத்துல எல்லாத்துலயுமே செக் பண்ணுங்க. இது எக்ஸ்பிரஸ் பஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 618 ரூபாய் வருது தர்ஷன் டிக்கெட்டும் ஆட் பண்ணி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பாருங்க அடுத்த பிளேஸ் எது அப்படின்னா லாஸ்ட் ஒன் இந்த பிளேஸ் தான். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்க பஸ் நான் ஏசி பஸ்ல இல்லை அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. மொத்தமா நமக்கு வந்து 22 பிளேசஸ். ஸோ ஆந்திரால மெயினா இருக்கக்கூடிய 22 இடங்கள்ல இருந்து போகக்கூடிய ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிறத பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை, கள்ளக்குறிச்சி, ஹொசூர். சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பஸ் இருக்கு. கள்ளக்குறிச்சி, ஹொசூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் அப்படிதான் இருக்கும். அது எல்லாமே வந்து இப்போ வந்து பிப்ரவரி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது வரைக்குமே ஓப்பன் நைட்டுக்கு 12 மணிக்கு ஒரு நாள் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் ஆக கம்ப்ளீட் ஆகும். சென்னை ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் இந்த சென்னை, கள்ளக்குறிச்சி, ஹொசூர் 3மே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும் ப்ரைஸ். சப்போஸ் அதுல உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா நீங்க இந்த இடங்கள்ல இருந்து போற பஸ்ல வந்து ட்ரை பண்ணலாம். தரிசனத்துக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏபிஎஸ்ஆர்டிசில வந்து போயிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் இருக்கு, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது பார்த்த வரைக்கும் நிறைய பிளேசஸ்ல வந்து நமக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஆவரேஜா தான் இருக்கு. இதுல பஸ் டிக்கெட்டும் நம்ம ஆட் பண்ணி பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இப்போ ரீசெண்டா வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கீழ் திருப்பதியில நடக்கக்கூடிய ஸ்பெஷல் ஹோமம்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட் நம்ம வாங்கணும்னா கண்டிப்பா காலையில 8:30 மணிக்கு நீங்க வந்து ஹோமத்துல அங்க இருக்கணும். 9 மணிக்கு ஹோமம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இல்லைன்னா கூட நீங்க 9 மணிக்கு அங்க போனீங்கன்னா அங்க ரிப்போர்ட் பண்ணி உங்களோட டிக்கெட் காப்பியை நீங்க ஸ்கேன் பண்ணாதான் நீங்க திருமலையில தர்ஷன் பாக்குறதுக்கு அலோவ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ எங்களுக்கு அந்த டைம் கன்வீனியன்ட் இருக்காது, போக முடியாது அப்படின்றவங்க இந்த டிக்கெட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தெலங்கானா டிரான்ஸ்போர்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஏபிஎஸ்ஆர்டிசில நான் சொன்ன இடங்கள்ல நிறைய இடத்துல ஆவரேஜா இருக்கு உங்களுக்கு டிக்கெட். அண்ட் 320 ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க. அதாவது 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கு 20 ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி இல்லாம நீங்க தெலங்கானா டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சுன்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கு 450 ரூபா, அதாவது 150 ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு டிக்கெட்டுக்கு பே பண்ணணும். பஸ் டிக்கெட்டோட ஃபேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன பிளேசஸ் இல்லாமல் நீங்கள் வேற எங்கேயாவது பிளேசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் யாரும் இவ்வளோ பிளேசஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். அண்ட் இந்த தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அண்ட் இதோட டிக்கெட் வந்து நீங்கள் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரூஃபும் நீங்கள் ஆதார் கார்டு இல்லாமல் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அதே மாதிரி வேறு ப்ரூஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்க இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.